சீமான் குற்றம் செய்தாரா இல்லையான்றதை பற்றி நான் இப்போ பேசல. மேலிடத்திலிருந்து அழுத்தம் காரணமாக இப்படி தவறுகள் ஏற்படுறது வழக்கமாக இருக்குல்ல. புகார் அளிக்கவர் வராமல் இந்த கேஸ் வந்து ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. சீமான் மீது குற்றம் நிரூபிக்கப்படாது. தன்னிச்சையாக அவங்க கருக்கலைப்பு செய்யறதுக்கு கரெக்டா தப்பா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சீனிவாசன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக ஓடி இருக்குது சீமான் விஷயம். அதாவது நடிகை விஜயலட்சுமி அவர் ஏதோ பாலியல் இதுன்ட்டு அந்த இதுக்கு அது உயர்நீதிமன்றம் விசாரித்து 12 வாரத்துக்குள்ளே ஃபைல் பண்ணுன்ட்டு தமிழக போலீஸுக்கு ஃபஸ்ட்டு சமன் அமிச்சார். அவர் வரல. செகண்ட் சமன் வந்து அவங்க வீட்டில் ஓட்டிகிட்டு போனாங்க. இது கரெக்டாக தப்பா ரைட்டா? அதாவது இப்போ பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் பிரகாரமும் இல்லை பழைய சிஆர்பிசி செக்ஷன் 41A நோட்டீஸ்ன்னு சொல்லி சம்மன் சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து போலீஸ் சம்மனுங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, 12 வாரங்களுக்குள் விசாரணை செய்து அறிக்கையை வந்து கொடுக்கணும். அதன் அடிப்படையில் வந்து ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்போ வந்து விசாரிக்கிறதுக்காக அவங்க வந்து கூப்பிடுறாங்க. விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுற முறை சிஆர்பிசி இல்லை இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் 35 செக்ஷன் 35 பிரகாரமோ இல்லை 41A பிரகாரமோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து யாரை விசாரிக்கணுமோ அவருக்கு சம்மன்ஸ் கொடுக்கணும். அந்த சம்மன்ஸ் கொடுப்பதற்காக அவர் வந்து போகிறோம். அங்கே போனால் வந்து அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டையாவது கொடுக்கலாம். அதையும் மீறி வந்து ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம். அதையும் மீறி வந்து ஒரு வீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். இதுவரையிலும் எந்த தவறும் இல்லை. இது நேரில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு சம்மன்ஸுக்கு அவங்களுடைய அட்வொகேட் வந்து டைம் கேட்டிருக்காங்கன்றது தான் என்னுடைய புரிதல். செகண்ட் சம்மன் வந்து நேரில் போய் கூப்பிட்டுருக்கலாம். எனக்கா வந்து அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் வால் வரையிலும் போன காவல்துறை வந்து அங்கே இருக்கிற வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கையில் கொடுத்துருக்கலாம். ஸோ அது கொடுக்கவில்லை, இல்லை ஏதோ காரணத்துக்காக கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் பேஸ் பண்ணதோடு வரலும் சரிங்க. அதுக்கு மேலே நடந்த நிகழ்வுகள் வந்து சர்ச்சைக்குரியதாகிடுச்சு. சரி, அந்த சமன் கீழ்ச்சிட்டு இருந்து அந்த ஜுடிஷியலுக்குள்ளே வர இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வீட்டு காவலாளையும் இன்னொரு நபரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகிறாரு. அப்போ வந்து அந்த காவலாளி அவர் லைசன்ஸ் வச்சுருக்காரு, துப்பாக்கி எடுத்து அவர் மிரட்டினாரா இல்லையான்ட்டு அப்படி இருக்கிறப்ப அது செஞ்சது கரெக்டாக? அதாவது வந்து அந்த சம்மனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இந்த 2 கொஸ்டினாக நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து சம்மனை பொறுத்த வரையில் வந்து அதை பேஸ் பண்ணாங்க. பேஸ் பண்ணிவிட்டு வர்றதோடு தான் போலீஸோடைய எல்லை. அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் கையில், சரி கொடுக்கவில்லை, பேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கலாம். அது கிழிக்கப்படவில்லையா என்று கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமே இல்லை. காரணம் என்ன, பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஜப்தி நோட்டீஸ் வந்து பேஸ் பண்ணுவாங்க. செக்ஷன் 13(4) ஆஃப் சர்ஃபாசி ஆக்ட் பேஸ் பண்ணுவாங்க. அதில் பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே இவங்க வந்து அதை கிழிச்சிருவாங்க. அதனால தான் பேங்க் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, 13(4) நோட்டீஸை ஒட்டின உடனே அவங்க உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஃபோட்டோ ஒரு எவிடென்ஷியரி வேல்யூக்காக எடுத்துப்பாங்க. ஸோ அதுபோல் இவர்கள் வேண்டுமென்றால் அவங்க ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். அது கிழிக்கப்படக்கூடாத ப்ரிசர்வ் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மான்யூமெண்ட்டு கிடையாது. அது வந்து கிழிக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. என்ன அதில் என்ன கண்டென்ட் சொல்லி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கிழிக்கணும்னு சொல்லலை, ஆனால் கிழித்தது தவறுன்னு சொல்லக்கூடாது. கிழிக்கணும்னு சொல்லலை, கிழித்தது தவறுன்னு சொல்லக்கூடாது. அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், போலீஸை நோக்கி அந்த பிஸ்டலை அவர் வந்து யூஸ் பண்ணலையான்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களை யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை அவர் வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக வித் போலீஸ் லைசன்ஸோட கவர்மெண்ட் லைசன்ஸோடு வச்சுருக்கிற துப்பாக்கின்னும் பொழுது அவர் வந்து எந்த டைமில் யூஸ் பண்ணலான்னா அவருடைய உயிருக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னும் பொழுது அப்போ அவர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்திருக்கிறது போலீஸு.
ஸோ போலீஸ் வந்து அவர் கோஆப்ரேட் பண்ணலைன்ற மாதிரி எனக்கு தெரியல. அந்த வீடியோவை பொறுத்த வரையிலும் போலீஸ் கொஞ்சம் எக்ஸஸாக நடந்துட்டாங்களோ அப்படின்றது தான் ஒரு ஐயம் இருக்குது. ஏன்னாக்கா அதில் கிளியராக வந்து அவர் எதுவும் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த பிஎஸ்ஓ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து அவர் எதுவும் அட்டாக் பண்ணாத பொழுது அவருக்கு அந்த அளவு ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து சாதாரண பர்சனுக்கு சமன் கொடுக்கறதுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நபருக்கும் கொடுக்குற சம்மனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? சம்மனில் வித்தியாசம் இல்லை. அவர் ஒரு கொடுக்குற விதம் அவர் ஒரு விஐபின்றதுனால சில மேபி கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாம் அப்படின்றதானே தவிர, சட்டத்தில் எங்கேயும் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இவ்வாறு கொடுக்க வேண்டும், மற்றவருக்கு வேறு மாதிரி கொடுக்க வேண்டும்னு எங்கேயும் சட்டத்தில் இடம் இல்லைங்க. ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு. ஆமாம், சென்னையில் இல்லை, அவர் வெளியூரில் இருக்க எல்லாருக்கே நல்லாவே தெரியுது. எஸ், மீடியாவே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது தமிழக போலீஸ் எடுத்து இந்த நடவடிக்கை சரியானதா? அதான் அவருக்கு வந்து பல்வேறு முறைகளில் அவருக்கு வந்து அந்த சம்மனை சர்வ் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் சர்வ் பண்ணலாம், ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம். இல்லை அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னாக்கா அவர் வந்து ஒரு விஐபின்றதுனால அவர் இப்போ இந்த ஆஸ் ஆன் டேட் எந்த இடத்துல இருக்காருன்னு இங்கேருந்து அந்த போலீஸுக்கு வந்து அந்த தகவலை அனுப்பிச்சு அங்கேருந்து கூட அவருக்கு சர்வ் பண்ணியிருக்கலாம். ஏன்னாக்கா அவர் பிடிக்க முடியாத ஒரு ஆள் இல்லை. சீமான்றவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல அறிமுகமானவர், ஒரு கட்சி தலைவர். அதனால வந்து அவர் எங்கே இருக்கிறாருன்றது வந்து நல்லாவே தெரியுன்றதுனால அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் மூலமாக கூட சர்வ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கலாம், அதுவும் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கலாம், அதுவும் இல்லைன்னா அவங்க வீட்டு உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கலாம். கடைசியான முறை என்னென்னா பேஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு இருக்கலாம். அதோடு நின்று இருந்தால் இதில் எந்த விதமான தவறும் இல்லைங்க. அப்போனா இதில் வந்து சீமான் மேலே எந்த தவறும் இல்லை மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழக போலீஸ் முழுக்க இது ஒரு நாடகமாக கட்டமைச்சிருக்கா? அதாவது வந்து சீமான் குற்றம் செய்தாரா இல்லையான்றதை பற்றி நான் இப்போ பேசலை. அது வந்து இன்வெஸ்டிகேஷன். சர்விங் ஆஃப் சம்மன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கருத்தில் கொண்டு இருந்தால் சீமான் மீது எந்த குற்றமும் இருக்கிறதா தெரியலை. சார், எனக்கு அவர் வரமாட்டேன்னு சொல்லலை, நான் சம்மனுக்கு வரமாட்டேன்னு சொல்லலை. மேபி அவகாசம் தான் கேட்டிருக்காரு. அந்த அவகாசம் 12 வாரங்களுக்கு மேல் போகுது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கோர்ட்டுடைய ஆர்டரை அவமதிக்கும் நோக்கத்துடன் உள்நோக்கத்துடன் செயல்பட்டாருன்ற இதுவும் கிடையாது. ஸோ மேபி 1 or 2 days இப்படி அப்படி இருந்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் வந்து இதுக்கு சுமூகமாக நடந்திருக்கும். இல்லை, இது காவல்துறைக்கு இது நல்லாவே தெரியும், இந்த சமன் பற்றி விசாரிக்கப்படும். அப்போனா மேலிடத்திலிருந்து அழுத்தம் காரணமாக இப்படி தவறுகள் ஏற்படுறது வழக்கமாக இருக்குல்ல? அதுவும் இருக்கலாம் இல்லை? அதை வந்து we cannot read in between lines. பட் ஏதோ காரணத்தினால தான் வந்து செஞ்ச மாதிரி தெரியறது. அது வந்து மேலிடத்தின் அழுத்தமா இல்லை வந்து இந்த காவல் இன்ஸ்பெக்டர் ஐஓ இருக்கார் அவருடைய தவறான அணுகுமுறையா இல்லை வந்து அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டாரா, எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் என்ன சொன்னாலுமே வந்து எக்ஸஸ் அதிகமாக தான். ஆளுகின்ற அரசாங்கத்தை நல்ல பேர் வாங்குறதுக்கு அப்படியும் ஒரு இதில் செஞ்சுருக்கலாம்ல. அப்படி செய்யும் பட்சத்தில் இப்போ வந்து இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சுங்க. அவர் வந்து நல்ல எண்ணத்தில் செஞ்சாருன்னு எடுத்துக்கிட்டா ஆளும் அரசுக்கு வந்து சாதகமாக செய்தார் அப்படின்ற இடத்துல இப்போ ஆளும் அரசுக்கு மறுபடியும் இது ஒரு கேள்விக்குறியால ஒரு விஷயமாக மாற்றிவிட்டது. ஸோ அவருடைய செயல் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியலை. அதாவது அவர் வந்து நான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு 8 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவரை டைமை தள்ளி போட்டு 9 மணிக்கு மேலே தான் வர சொல்கிறாங்க. அப்போ வந்து தமிழக முதல்வருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடக்குது. அப்போ எல்லா மீடியாவில் அது இப்போ இதில் ஒளிபரப்பாய் அந்நேரத்துக்கு இவர் 8 மணிக்கு வரப்போ அது ஒளிபரப்பா அது பெரிய லெவலில் பூஸ்ட் ஆகாமல் இது பூஸ்ட் ஆகும்ட்டு அப்படின்ட்டு இது தள்ளி போட்டு இருக்காங்களா? இது அப்படி ஒரு உள்நோக்கம் சொல்கிறாங்களே. உள்நோக்கத்தை நாம் வந்து உறுதியிட்டு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் வந்து முதல்வருடைய மீட்டிங்குன்னும் பொழுது நிச்சயமாக மீடியா அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை. இல்லை, முதல்வருடைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கல்ல. இதுக்கும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா மீடியா வந்து அவர் எங்கே போனாலுமே சீமான் எங்கே போனாலுமே மீடியா வந்து அவர் பின்னாடி வர அது இது முக்கியமான முதல்வர் போனாலும்
பண்ணாலும் வந்து மீடியா வர்றதுங்க. அதனால ரெண்டும் தான் கவர் பண்ணியிருப்பாங்கன்றது தான் என்னுடைய இல்ல அது நிலைப்பாடு. கவர் பண்ணாலும் இதுதானே பெரிய லெவல்ல பூஸ்ட் ஆகும். இல்ல அது கான்ட்ரவர்ஷியலா மாறும்பொழுது பூஸ்ட் ஆமா, இது கான்ட்ரவர்ஷியல் விஷயம் தானே. இல்ல இது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது போலீஸ் எக்ஸஸ் தான் கான்ட்ரவர்ஷியல் ஆயிருச்சு. இப்போ சீமான் உள்ள வந்து வந்து உட்கார்ந்து அதை வந்து அவர் வந்து கேள்விக்கு பதில் அளிக்கிறது வந்து கான்ட்ரவர்ஷியலா இல்ல அவர் 8 மணிக்கு வர சொல்லிட்டு அப்புறமா டைம் தள்ளிட்டே போறாங்க. அதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்குதோன்ட்டு. அது நார்மலா எப்படி சமன் ஒட்டிட்டு வந்தாங்க அதே மாதிரி விசாரணைக்கு தள்ளி போனது ஒரு இது இல்லை. அதை வந்து என்ன நம்ம சொல்லலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் சொல்லுவாங்க நார்மலாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடங்களில் ஒரு போலீஸோ இல்லை வேறு எந்த அலுவலகத்துக்கு போகும்பொழுது ஒரு சில டைமை கீப் அப் பண்ண முடியலைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் இருக்கணும். இதை நம்ம உள்நோக்கம் கற்பித்து இதை ரொம்ப பெருசாக வந்து இதை பார்க்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. ஸோ அது என்ன காரணமாக ஒன்றால் இருக்கலாம். அதுவும் இருக்கலாம். போலீஸை கேட்டோம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு வேற ஒரு முக்கியமான ஒரு வேலை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவங்க டைம் கீப் அப் பண்ணலன்றதுக்காக நாம் வந்து அதை உடனே தவறான கோணத்தில் பார்க்க வேணாம். பட் அவர் மனசில் என்ன இருக்கான்னு போலீஸ் தான் சொல்ல முடியும் கரெக்டாக. இப்போ ஒன்று சொல்கிறாங்க, இந்த பாலியல் குற்ற வழக்கு பொறுத்த வரைக்கும் புகார் கொடுத்தவரை வாபஸ் வாங்கிட்டாலும் அந்த கேஸு நடத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த கேஸ் நடக்குதா? அதாவது கொண்டு போயிருக்காரா? அதாவது அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டா இல்லையான்றது தெரியலைங்க. சப்போஸிங் வந்து ஒரு இது போல் வந்து ஒரு சீரியஸான அஃபென்ஸுக்கு வந்து பொதுவாக வந்து விசாரணை செய்து அந்த விசாரணையின் பேரில் வந்து ஒருவேளை அந்த டிஃபெக்டோ கம்ப்ளைண்ட் யார் புகார் கொடுத்தாரோ அவர் வந்து நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், இல்லை வந்து அவர் கொஞ்சம் ஹாஸ்டைலாக, அதாவது வந்து அவருக்கு அவர் அந்த மனநிலையில இருந்தாரு. அப்புறமா அது என்ன காரணத்துக்காக ஒன்னாலும் இருக்கலாம். அவர் வற்புறுத்துனாங்களா, மிரட்டினாங்களா, அதெல்லாம் கூட இருக்கலாம்ல. ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து இப்போ பேக் ஆகுறாருன்னா ஸோ அது மூலமா வந்து அக்விட்டல் கிடைக்கலாம், அதாவது விடுதலை கிடைக்கலாம் யார் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் அஃபென்ஸுக்கு வந்து அது மாதிரி விசாரிக்காமலேயே சடனாக வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுன்றது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கை உண்டு பண்ணுது. என்ன காரணத்திற்காக அவர் பேக் ஆகிறாரு, அந்த ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டதா, இல்லை அதுபோல் ஒரு செயல் செய்யவில்லையா, இது மாதிரி பல்வேறு கொஸ்டின்கள் எழுது. இது வந்து திஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி அஃபென்ஸ், செக்ஷுவல் அஃபென்ஸ் அண்ட் மோரோவர் தட் இட் இஸ் அ கிரைம் கமிட்டட் அகேன்ஸ்ட் தி கண்ட்ரி பப்ளிக், அதாவது லா அண்ட் ஆர்டருடைய இதுக்கு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்க்கும் பொழுது ஸோ இதை விசாரிக்காமல் வந்து சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. சரி, இப்போ வந்து சீமான் வந்து பாலியல் குற்றவாளியா இல்லை அவர் நாங்கள் 2 பேரும் மனவத்து போனோம் அவங்க இதுன்ட்டு அதே மாதிரி இதுவா? இது எது? அதாவது இவர் பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டவர், பாலியல் குற்றவாளின்னு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அவர் குற்றவாளியா இல்லையான்னு. குற்றம் சுமத்தப்பட்டவர் வேற, குற்றவாளி வேற. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து அவர் பாலியல் குற்றம் செய்தாரா இல்லையான்றது வந்து நாம இங்கிருந்து உட்காந்து டிசைட் பண்ண முடியாது. அவரே சொல்லியிருக்காரு, நான் அவங்க விருப்பப்பட்ட நான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து விருப்பப்பட்டு போனன்றது அவங்களும் அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் இல்லை. ஏன்னா கான்சென்சுவல் செக்ஸ் ஆயிடுது. அது வந்து 2 பேரும் மனம் ஒத்து கருத்து ஒருமித்து வந்து அவங்க வந்து ஈடுபட்ட ஒரு செயல். ஆனால் அந்த செயலுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராமிசஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, அதனால இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ அது குற்றமாக மாறுது. அப்படியே இவர் குற்றவாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார், குற்றவாளியா இல்லையான்றது வந்து எவிடன்சஸ் தான் வந்து தீர்மானிக்கும். நாம் வந்து இந்த விஷயத்தை உடனே வந்து அவர் குற்றவாளின்னு வந்து பிராண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட் இல்லை. இப்போ வந்து அவர் சரி ப்ராமிஸை கொடுத்து இது அது ப்ராமிஸ் பண்ணல அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணலை, 2 பேரும் மனமொத்து அந்த செயலில் ஈடுபட்டாங்கன்னா அது குற்றம் இல்லை. சரி, இப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி இந்த குற்றவாளி புகார் சொன்னவங்க நடிகை வந்து அவங்ககிட்ட அடிக்கடி காசு வாங்குறாங்க. அப்படின்னா அது மிரட்டி வாங்குற மாதிரி தானே எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அது மிரட்டி வாங்குறாங்களா இல்லை வந்து இவர் ப்ராமிஸ் பண்ணதை கொடுக்குறாரான்றது சீமான் தரப்பில் தான் வந்து சொல்லணும். அவர் தான் வந்து சொல்லணும். என்னை மிரட்டி வாங்குறான்னா அவர் ஏன் புகார் கொடுக்கல? அவர் நாட் ஆர்டினரி பர்சன், இஸ் எ விவிஐபி. அவர் எனக்கு வந்து சட்டம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மிரட்டப்படுகிறாருன்னா அவர் வந்து உடனே புகார் கொடுத்துருக்கணும். அவர் ஏன் புகார் கொடுக்கலன்ற ஒரு கொஸ்டின் வருது. ஆர்டினரி லேமேன் இல்லை,
அவரே சொல்ல அடிக்கடி என்ன இப்படிதான் தொந்தரவு பண்ணி காசு வாங்குறாங்கடா அது சொல்லி. அப்போ ஏன் அவர் வந்து போலீஸில் இது நாள் வரையிலும் புகார் கொடுக்கலன்ற ஒரு கொஸ்டின் அடுத்தது வருதுங்க. எனக்கு இஸ் நாட் அ லேமேன், ஒரு சாதாரண மனிதன் வேறு சொல்லலாம், எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அவர் பின்னாடி எவ்வளோ மக்கள், அவர் கையில் எத்தனை சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. சார் இப்போ வந்து இவங்க எப்பயோ நடந்தது அப்போ இருக்கிறப்ப இந்த புகார் கொடுத்த நடிகை இது வந்து ட்ரையல் போயிடுச்சுன்னா அங்கே வந்து அதுக்கான சாட்சியங்கள் தேவை, இதெல்லாம் தேவை, அதெல்லாம் அது முக்கியம். அது எப்படி இது ப்ரூவ் பண்ண முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்புகள் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சாட்சியங்கள் வேணும் இல்லை, அதுதான் அவங்க வந்து பணம் கொடுத்ததா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பணத்துக்கு எப்படி கொடுத்தாங்க, கேஷாக கொடுத்தாங்களா இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரா, அதுக்கு உண்டான சாட்சியங்கள் ஒன்று வேண்டும். அடுத்த சாட்சியங்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்து அவங்க வந்து அபார்ஷன் போனதாக சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான சாட்சியங்கள் நிச்சயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நிச்சயமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நிச்சயமாக அது நடந்திருக்கும். ஸோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுடைய அப்படி இருக்கப்ப தன்னிச்சையாக அவங்க கருக்கலைப்பு செய்ய முடியாது இல்லை, அவங்கள யாரும் வந்து அது தெரியல, அது எத்தனை வாரம்ன்றதெல்லாம் இருக்கு. நான் கேட்கிறேன், சப்போஸ் சரி அவங்க இதாச்சு 1 or 2 days மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது இல்ல, தன்னிச்சையா அவங்க கருக்கலைப்பு செய்யறதுக்கு உரிமை இருக்கா? ஏன்னா இன்னொருத்தருடைய இது அவரும் சம்மதம் தேவையில்லை. இல்லை, எப்படி பார்த்தாலுமே வந்து கருக்கலைப்புன்றது வந்து தவறு. அது வந்து தன்னிச்சையாகவா இல்லை வந்து கன்சன்ட்ன்றது எப்படி பார்த்தாலுமே வந்து மெடிக்கல் ரீசன் தவிர மற்ற ரீசனில் கரு இல்லை. நான் கேட்கறது இன்னொருத்தர் மூலமா கரு உண்டாயிடுச்சு, சட்டப்பிறகு அவர் இதுன்ட்டு, அப்படி இருக்கிறப்ப அந்த பெண்ணே கருக்கலைப்புக்கு தானாக முடிவு எடுக்க அதிகாரம் இருக்கா? இல்லை, அவர் முடிவெடுக்க அதிகாரம் இருக்குன்ற பட்சமே வந்து சட்டத்தில் இடம் இல்லை. சட்டத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, மெடிக்கல் கிரவுண்டில் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி பண்ணலாம். மெடிக்கல் கிரவுண்டில் தான், மற்ற கிரவுண்டில் பண்ணக்கூடாது. இல்லை, நான் கேட்குறது தன்னிச்சையாக முடியுமா முடியாதா? தன்னிச்சையாக அவங்களுக்கு முடிவு எடுக்கிற அதிகாரமோ இல்லை கூட்டாக முடிவு எடுக்கிற அதிகாரமோ இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் அப்போ 2 பேராக சேர்ந்து முடிவு எடுத்தால் கரெக்டான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தவறு தான். நான் கேட்கறது நான் திருப்பியும் கேட்கறது தன்னிச்சையாக அவங்க கருக்கலைப்பு செய்யறதுக்கு கரெக்டாக தப்பா? தன்னிச்சையாகவோ கூட்டாகவோ எப்படி செய்தாலும் தவறு தான், அவ்வளோதான். இப்போ குற்றம் சுமத்துவர் தான், அவங்க தான் தன்னுடைய இதுவே நிலை நாட்டணும். ஆமாம், அவங்க தான் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுக்கணும். ஆமாம் தான், அவங்கள வந்து ஃபியூ டைம்ஸ் இது மாதிரி நடந்ததுக்கு உண்டான ஆதாரங்கள், அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து பண பரிவர்த்தனை நடந்ததுக்கு உண்டான ஆதாரங்கள், அதுக்கப்புறம் இவர்களுடைய கன்சென்ஷுவல் அந்த ஆக்ட் நடந்துதா இல்லையா அப்படின்றதுக்கு எனக்கு அதுக்கு வந்து ஆதாரம் இருக்குமா இல்லையா தெரியல. பட் அட்லீஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்ன்ற சூழ்நிலை, அது சம்பந்தமான கான்வர்சேஷன்ஸ் இல்லை அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் என்ன இருக்குன்றது தெரியல, அது அவங்க தான் கொடுக்கணும். அவங்க கொடுக்க தவறும் பட்சத்தில் சீமான் மீது குற்றம் நிரூபிக்கப்படாது. சார், இப்போ வந்து 12 வாரத்துக்குள்ள இந்த விசாரணை அறிக்கையை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அப்புறமா இது எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஸோ இன்கேஸ் வந்து குற்றத்துக்கு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இறுதி அறிக்கைன்னு சொல்கிற சார்ஜ் ஷீட்டை வந்து அவங்க வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் செய்யும் பொழுது அந்த ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து அனுப்பப்படும். ட்ரையல் கோர்ட்டு வந்து ஒவ்வொரு விட்னஸாக கூப்பிட்டு பாக்ஸில் ஏற்றி அவங்கள சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் எல்லாம் மார்க் பண்ணுவாங்க. சீமான் தரப்பில் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். சீமான் தரப்பில் வந்து வேறு யாராவது அவங்க சைடில் எவிடன்சஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து பாக்ஸில் ஏறி சாட்சியம் சொல்லலாம். அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் வரல, சாட்சியங்கள்ல எதுவுமே இல்லைன்னா அப்போ போலீஸ் தன்னிச்சையாக இந்த கேஸை நடத்த முடியுமா? போலீஸ் தான் இந்த கேஸை நடத்தணும். இல்ல நான் சொல்றது புகார் அளிக்கவர் வராமல் இந்த கேஸ் வந்து ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அப்படி புகார்தாரர் தான் வந்து முதல் சாட்சியே. அவரே வரல, அவர் யார் மீது குற்றம் சுமத்தினாரோ அவரே வந்து நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் சொல்லவில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படாது. அவரே கோர்ட்டுக்கு வந்து சொல்றாரு, சொல்லிட்டு ஓரளவு தான் சொல்றாரு, எந்தவித சாட்சிகளும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. அப்பன்னா இது எப்படி போகும் இந்த கேஸ்? அதாவது சட்டத்துக்கு சாட்சிகள் முக்கியம்.
சப்போஸ் வந்து இந்த ஓரல் எவிடன்ஸ் வந்து அவர் வந்து சொல்கிறாரு வேறு எந்த சாட்சிகளும் இல்லைன்னா மற்ற காரணிகளை நாம் எடுத்துப்போம். மற்ற காரணிகள் என்ன, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு, மற்ற விஷயங்கள்லாம் ஏதாவது எங்கேயாவது லிங்க் கிடைக்குதான்னு பார்ப்போம். எந்த விதமான சாட்சியங்களும் இல்லைன்ற பட்சத்தில் நிரபராதி என்று தான் தீர்மானிக்க முடியும். சில கேஸில் பார்த்தீங்கன்னா சாட்சிகள் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அந்த குற்றம் நடந்த சூழ்நிலை பொறுத்து அதை வச்சு கூட இந்த கேஸ் கொண்டு போகலாம்ல. அதை தான் நான் சொன்னேன். அவர்கிட்ட வந்து சப்போஸ் வந்து அவங்க ஒன்றாக இருந்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே ஒத்துக்கிறதுன்றது வேற, பாக்ஸில் அங்கே ஒத்துக்கிறதுன்றது வேற. ஏன்னா வெளியில் ஒத்துக்கிறது வந்து அது ஒத்துக்கொள்ளதாக. ஏன்னாக்கா அவர் வந்து ஒரு கன்ஃபெஷன் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியோ இல்லைன்னா ஹையர் போலீஸ் அஃபீஷியல்ஸ் முன்னாடியோ கொடுக்கறது தான் கன்ஃபெஷன். இங்கே ஒரு மீடியாவில் ஓப்பன் டாக் கொடுக்கறது வந்து அது வந்து கன்ஃபெஷனாக எடுத்துக்கொள்ள முடியாது. இவங்களும் பேசியிருக்காங்க, இது அது ரெண்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது. இதை வேற காரணிகளை நீங்கள் வேற ஏதாவது காமிச்சு அதுக்கு ஈக்குவேட் பண்ணி இதை சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், நீங்கள் சொன்னது போல் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸையும் கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து இதை வந்து ஓரளவு நிரூபிக்க முடியும். சார் இப்போ வந்து நாங்கள் மதுரை மாலை மாற்றிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா கணவன் மணியாக தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப முதல் மனைவியாக இருக்கும்போது இரண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணது தப்பு தானே? அதான் அது வந்து அது ப்ரூஃப் ஆனால் அது ப்ரூஃப் ஆகணும். பைகாமின்றது ப்ரூஃப் ஆகணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த மேரேஜ் நடந்தது அப்படின்றது சீர்திருத்த முறையில் நடந்ததுன்றதுக்கு வந்தான ஆதாரங்களை வந்து சமர்ப்பிக்கும் பட்சத்தில் தான் இது. ஆனால் அவங்க கேஸ் வந்து இதில் பழைய எஃப்ஐஆரில் பைகாமி பற்றி எந்த செக்ஷனும் வரலைங்க. இல்லை கொஞ்சம் இதில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் பைகாமியாக வந்து எங்கேயுமே ஒரு செக்ஷன் போடலை. அங்கே போட்டிருக்கிறதெல்லாம் வந்து 376, 417, 420, 354, 506, 1 தான் போட்டிருக்காங்களே தவிர இது வரையிலைங்க பைகாமிக்கு உண்டான செக்ஷன். ஸோ இப்போ வந்து இருவருமே மனமுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, இவரும் நாங்கள் இதுதான் இதுன்ட்டு. அப்படி இருக்கிறப்ப இந்த கேஸு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, இதுக்குண்டான எவிடென்ஷரி வேல்யூ ஆஸ்பெக்டில் இன்னும் நம்ம கைக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கிடைக்கல. எனக்கு இப்போ சொன்னதெல்லாம் வந்து மீடியா முன்னாடி சொன்னது வந்து சீமான் சொன்னதை வந்து ஒரு கன்ஃபெஷனாக எடுத்துக்க முடியாது. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியோ இல்லை ஹையர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி சொல்லப்படுகின்ற விஷயங்களை மட்டும்தான் கன்ஃபெஷனாக எடுக்க முடியும். அதனால் இப்பொழுது சீமான் தரப்பு பப்ளிக்கில் சொல்லியிருந்தாலும் அவர் பாக்ஸில் ஏறும் பொழுது அவர் என்ன சொல்ல போகிறாருன்றது தெரியல. செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போது டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் என்ன அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்களோ, புகாரை சொல்லியிருக்காங்களோ, குற்றம் சுமத்தி இருக்கிறார்களோ, அந்த குற்றம் சுமத்தப்பட்டதற்கு உண்டான அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் தாக்கல் கோர்ட்டின் முன்னாடி போலீஸின் முன்னாடி தாக்கல் செய்தால் மட்டும்தான் வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த யூடியூப்லேயோ இல்லை மற்ற மீடியா மூலமாக வந்து என்ன சொன்னாலும் அதை வந்து நாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சார், ஒரு விதத்தில் அவங்க சாட்சியங்கள் எவிடன்ஸில் கொடுத்தப்ப அதை இவருக்கு தண்டனை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் தான் சட்டம் இருக்கிறது. சரி, இவங்க ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் தூங்கிக்கிட்டு இருந்த இது வந்து இவரே போய் தட்டி எழுப்பி போய் மாட்டிட்டாரா? ஆமாம், ஏன்னாக்கா வந்து ஆல்மோஸ்ட் அது டெட் எஃப்ஐஆர் கிட்ட போய் தான் இருந்தது. ஏன்னாக்கா அதுக்கு மேலே வந்து அதில் வேறு எதுவும் பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படின்னும் பட்சத்தில் சீமான் தரப்பில் சொல்லப்பட்ட வாதம் என்னென்னா அவர் ஏற்கனவே வித்ட்ரா செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வித்ட்ரா செய்திருக்க பட்சத்தில் வந்து இவர் வந்து கட்டாயம் இந்த குவாஷுக்கு போயே இருக்க வேணாம். இப்போ குவாஷுக்கு போயிட்டு உயர்நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு பண்ணதுனால ரைட் பொசிஷன் ஆஃப் லா, அதாவது வந்து ஒரு 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 வகையான இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அவர் இருக்கிறார். இப்போ வந்து இந்த விசாரணையின் அடிப்படையில் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ள குற்றம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் அப்போ சார்ஜ் ஷீட் போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து போலீஸ் ஆஜராக உட்படுத்தப்படுகிறார்கள். ஸோ இதுதான் வந்து சிச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து இதை அவர் கொஞ்சம் யோசித்து செஞ்சுருக்கலாம். பட் அவர் வந்து என்ன ஆல்ரெடி வந்து அது முடிந்த ஒரு வழக்கு தானே அப்படின்ற ஆங்கிளில் போயிருக்கலாம். பட் முடிந்த வழக்கு அப்படின்னு சொன்னால் இவர் குவாஷுக்கு போக வேண்டியதில்லை. ஏற்கனவே அது முடிக்க வைக்கப்பட்ட வழக்கில்
குவாஷ்ன்ற ஒரு விஷயமே வரல. அப்போ இவர் குவாஷுக்கு போனதுனால அது முடிக்கவில்லையோன்ற ஒரு ஐயமும் வருது. சார் 2011 கொடுத்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ 2023 இவ்வளோ பூமர் ஆக்க வேண்டிய காரணம் என்ன அந்த லேடி? அது வந்து அவங்களுடைய உள்நோக்கம் என்ன இல்லை அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் கடந்து 15 வருடங்கள் இல்லை அப்படியே சொல்லலாம். இல்லை 15 வருடங்களாக அவங்களால அதற்கு மேலே எடுத்துக்கொள்ள முடியாமல் சூழ்நிலையா என்னன்றது தெரியல. ஆனால் வந்து இது 15 வருடம்ன்றது ரொம்ப ஒரு பெரிய கால இடைவெளி, அதிகமான இடைவெளி தான். ஸோ அதுவும் வந்து இப்போ 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 சூடு இந்த கேஸ் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அதனால ஒன்ஸ் எஃப்ஐஆர் ஃபைல்டுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த காலதாமதம் வந்து அவங்களால இல்லை. ஒன்ஸ் எஃப்ஐஆர் புகார் கொடுக்குற வரையில தான் புகார்தாரருடைய காலதாமதத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் ஒன்ஸ் புகார் பதிவு செய்யப்பட்டால் செக்ஷன் 154 சிஆர்பிசி வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் வந்து புகார்தாரருக்கும் இந்த இப்போ இருக்கிற இந்த தாமதத்திற்கும் எந்த விதமான பொறுப்பும் புகார்தாரர் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், இந்த வழக்கில் முக்கியமானது மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். அப்படி இருக்கிறப்ப அது இருந்தால் தானே இதாகும். நிச்சயமாக. ஏன்னாக்கா அவங்க ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்காங்க, குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். பல முறை வந்து அவங்களுக்கு வந்து கருச்சிதைவு நடந்ததா, அப்போ அந்த பலமுறை நடந்ததுக்கு உண்டான ஆதாரங்களை சொல்லலாம். ஆதாரங்கள் ஒன்றா இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப இதுக்கு மெடிக்கல் எவிடன்ஸ் எனக்கா ஒன்றாக இருந்ததுக்கு ஆதாரத்தை வந்து கொடுக்க முடியாதுங்க. யாரும் வந்து கேமரா வச்சுக்கிட்டோ இல்லை வேறு எதுவும் இல்லை வேறு ஏதாவது அதுக்கு எவிடன்சஸ் இருக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் எவிடன்ஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலைகள் வந்து எவிடன்ஸ் இருக்கலாம். பட் இந்த எவிடன்ஸை பொறுத்த வரையில் வந்து கருச்சிதைவுன்றதை பொறுத்தவரையில் மெடிக்கல் எவிடன்ஸ் நிச்சயமாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய யூகம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அப்படி இல்லைன்னா அந்த கருச்சிதைவு வந்து அந்த ஆஸ்பெக்ட் வரல வந்து அது தவறுன்னு சொல்ல முடியும். ஏன்னா கருச்சிதைவுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்லலாம். ஆமாம், அப்போ கேஸ் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த ஆஸ்பெக்டுக்கு வரல நிற்காது. நீங்கள் வந்து உடல் ரீதியான தொடர்பே வந்து இல்லைன்னு அதனால் சொல்ல முடியாது. கருச்சிதைவுக்கு ஆதாரம் இல்லை என்ற காரணத்தினால் உடல் ரீதியான தொடர்பு இல்லை. உடல் ரீதியாக வச்சுட்டு இருந்தால் கூட அதுக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும் இல்லை? அதுக்கு வந்து உடல் அது எடுக்க முடியுமா? உடல் ரீதியான தொடர்புக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எங்கேயும் கிடையாதுங்க. உடல் ரீதியான எனக்கா அது வந்து எப்போவோ நடந்த நிகழ்வு. இப்போ சமீபத்தில் நடந்தது. இப்போ ஒரு பாலியல் வன்முறை செய்யப்பட்ட அந்த விக்டிமை வந்து உடனடியாக வந்து மருத்துவ பரிசோதனை செய்யும் பொழுது அங்கே மெடிக்கல் எவிடன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுவதற்கு இன்னைய தேதியில மெடிக்கல் எவிடன்ஸ் எடுக்க முடியாது. ஒருவேளை அவங்க கிட்ட வந்து வேற ஏதாவது சாட்சியங்கள், வேற ஏதாவது கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன், இது மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்போ தான் இந்த கேஸ் நிற்கும். எஸ், சரி. அதாவது இப்போ வந்து முழுக்க புகார் அளித்த விஜயலட்சுமி, நடிகை விஜயலட்சுமி கையில் தான் இந்த கேஸு நிற்கிறதோ? கரெக்டுங்க. சீமானுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குது எல்லாமே அவங்க தான். அது வரைக்கும் அவங்க எதுக்காலும் பேசிகிட்டு இருக்கலாம். குற்றம் சுமத்தியவர் குற்றம் செய்தது நடந்ததற்கு உண்டான ஆதாரங்களை காவல்துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. அது குற்றம் சுமத்துகிறவர் தான் அவருடைய தலையாய கடமை, முதல் கடமை. அதற்கு பிறகு தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ற ஒரு என்கொயரி, அதுக்கப்புறம் தான் என்கொயரி வருது போலீஸ். அந்த போலீஸ் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டாக வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரையல்னு நடக்கும். ட்ரையல்லையும் வந்து அதை வந்து மறுபடியும் நிரூபிக்கப்பட வேண்டும். இது எத்தனை வருஷம் போகலாம்? இது வந்து எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஒரு 6 மாதத்தில் கூட முடிக்கணும்னா முடிக்கலாம், 6 மாதத்துலேயும் முடிக்கலாம். ஆனால் பல வருஷங்களும் ஆமாம், நீங்கள் உடனே வந்து அப்போ எல்லா கேஸும் 6 மாதத்தில் முடிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் இல்லை. ஆனால் 6 மாதத்தில் முடிக்கக்கூடிய அளவில் வந்து பாலியல் குற்ற வழக்கெல்லாம் பண்ணலாம். பட் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து அதிகமாக இருந்தனால ஒர்க்லோடு அதிகமாகிடுது. நீதிமன்றங்களுடைய ஒர்க்லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த நீதிபதியும் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழமை நீதிமன்றங்களாக இருக்கலாம், உச்ச நீதிமன்றங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து வழக்குகள் வந்து தேக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீதிமன்றம் ஒரு அதிக பலுவை சுமந்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் சொல்வேன். அப்போ ட்ரையலில் நடக்கிறப்ப இவர் தூக்கி உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே வந்து இவர் வந்து ஆதாரங்கள் அதெல்லாம் இவர் வந்து பெயிலில் வந்து கேட்டு வரலாம்.
பெயில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னாக்கா கால இடைவெளி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. இப்போ நேத்திக்கு நடந்த இது குற்றம்னு சொல்லலை, பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டிகேட் முன்னாடி நடந்த குற்றம்ன்றதுனால அதனால் போலீஸ் அதனால் கோர்ட் நீதிமன்றம் என்ன சொல்லலாம், சரி இவருக்கு வந்து ஒரு முன்ஜாமீன் மனு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ட்ரையல் என்னும் பொழுது அந்த சமயத்தில் உள்ளே இருக்கணுன்றது அவசியம் இருக்காது. ஓகே, பார்ப்போம் இந்த கேஸு எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க, அவருக்கு தண்டனை கிடைக்க. நீங்கள் இது வரைக்கும் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அனைத்தும் இதுவும் சீமான் வெளியே வர்றதோ இல்லை சிறை தண்டனை பெறுவதோ எல்லாமே நடிகை விஜயலட்சுமி கையில் தான் இருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது சார். ஜெம் டிவிக்கோடு எங்கள் பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார்.